நேற்று நைட்டு கரெக்டாக இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட், நேற்று ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு டேரெக்டாக ஆப்போசிட் இடத்துல இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் ஓகேங்களா, அந்த சைட்லேருந்து இந்த பக்கத்துக்கு வரத்துக்கு ஒரு பார்டர் கிராசிங்கு, ரிவர் கிராசிங்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்திருக்கு எங்களுக்கு. அது இல்லாமல் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ரொம்ப திணறிட்டோம் நாங்கள். நேற்று நைட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வரத்துக்குள்ளேயே உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 300 கிலோமீட்டரு எப்படின்னா, ஏன்னா தார்மேக் ரோடு தான் இருக்குது. வெளியே போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் வந்து கொடூரமான ஒரு ஆஃப் ரோடு. ஸோ டவுன்ஹில் தான். ஆனால் ஸோ தள்ளிகிட்டே போயிட்டு தார்மேக்கில் போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு தெரில, பட்டு பண்ணி தான் ஆகணும். இது வந்து நம்ம ரைடில் ஒரு 2 நாள் ஒரு பிளாக் டே மாதிரின்னு வச்சுக்கோங்க. நேற்றெல்லாம் நூடுல்ஸ் ஆகிட்டு வந்து படுத்தவொடனே தூங்கிட்டேன். நான் உடம்பு வழியில், ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி பெயின்ஸு. ஓகே ஃபைன், பட் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். சிக்கனு, மீன் அதெல்லாமே சாப்பிட்டோம். அதனால் கொஞ்சம் எனர்ஜி இஸ் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஜாம்பியாவுடைய கேபிட்டல் சிட்டியான லுசாகாவுக்கு போகிறோம். நான் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கேன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா, ஸோ மறக்காமல் லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் ரைட். தள்ளிட்டு மெயின் ரோடு வரைக்கும் போனோம், வழி கிடையாது. மேபி டவுன் இல்லை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எங்கேயுமே நிற்காமல் போயிடுவேன். பட்டு பார்ப்போம். இது நமக்கு வந்து நிலமையை பார்த்தீங்களா, ஏன்னா கயிறு கட்டி இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் டவுன் இல்லை, அதுவும் இந்த மாதிரி ஒரு ரூட்டில் தள்ளிட்டே போக வேண்டியதான். ஸ்டார்ட் ஆகவில்லை. ஓகே மக்களே, மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். அண்டு இங்கே எதனா ஸ்டார்ட் ஆனால் தான் உண்டு, இல்லைன்னா இப்படியே இழுத்துக்கிட்டே போகணும் நம்ம 300 கிலோமீட்டரும். ஆனால் மெக்கானிக் செட்லாம் இருக்குது, ஆனால் யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த வண்டிக்கெலாம். ஸோ டைம் தான் வேஸ்ட் ஆகும் நமக்கு. ஓகேண்ணா, ஓகே கைஸ், எப்படியோ டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாடா ஸ்டார்ட் ஆகிட்டான். ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டினா எனர்ஜி வந்து பேட்டரிக்கு வந்து திரும்ப வந்து பவர் வந்து சப்ளை ஆகும். ஸோ
சப்ளை ஆச்சுன்னா போதும். ஜாம்பியாவில் ரோட்ஸ் வந்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேட் பண்ணல. நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய 80 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு சூப்பராக இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் நிறைய பாத்தோல்ஸு அதெல்லாமே வரும். மீன்ஸ் மெயின் கேபிட்டல் சிட்டிக்கு போகிற ரோடு இருக்குல்ல, அந்த ரோடில் தான் பாத்தோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சன்னியோட வண்டியில் வந்து வைப்ரேஷன் டேரெக்டாக கைக்கு வருது. இந்த இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குல்ல, அதனால் வந்து எனக்கு எதுவும் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. கையெலாம் வந்து என் க்ளவுஸ் வந்து அந்த பைக்கில் உள்ளே இருக்குது பேக்கில். ஸோ அப்படியே கையெலாம் அப்படியே கடை ஆடுது. பட் ஆனால் ஒரு இடத்துலையும் வீலி வந்து செம்மையாக வீலி ஆகுது. இதில் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் நான் இப்படி புஷ் பண்ணி தூக்கினா வீலி ஆகாது. பட் இந்த வண்டியில் வந்து பக்காவாக வீலி ஆகுறோம். நமக்கு வந்து இப்போ ரைட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மொசம்பிக்கு இந்த ஒரு ரிவர் இருக்குல்ல, ரிவருக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து மொசம்பிக் தான். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் தண்ணி அதெல்லாம் வந்து பைப்பு பம்பில் தான் அடித்து குடிக்கிறாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக நேற்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் உசாக்கா போகிறோம்ல, போகிற வழியில் நம்மளை எங்கே எதுக்காக போலீஸ் பிடிச்சாலும் அப்போ அவர் வந்து அவரோட நம்பர் கொடுத்துருக்காப்புல. அவர் தான் வந்து இந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து சீஃபாக. ஸோ வந்து அவர் நம்பர் கொடுத்துருக்காரு. யார் ஒன்று நிப்பாட்டினாலும் எனக்கு ஃபோன் அடி, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காப்புல. அதனால் ஜாலியாக இப்போ ஒரு செக் போஸ்ட், அதுவும் இல்லாமல் அவங்க வந்து செக் போஸ்ட்டுக்கெலாம் வந்து இது பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து 2 ஃபாரின் பைக்ஸ் வரும், அவங்கள எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன பசங்க. எக்ஸைட்டட் ஆகிறா. அப்பெல்லாம் ஓடி வரக்கூடாது தம்பி. இங்கேருந்து நம்ம இப்போ லெஃப்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 88 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட் சைடில் போனோம் அப்படின்னா நமக்கு மலாவி பார்டரு, மொசம்பிக்குடைய பார்டரும் வந்துடும். மோஸ்ட்லி நம்ம 300 கிலோமீட்டர் நம்ம எங்கேயுமே பிரேக் எடுக்க போகிறதில்ல, அப்படியே டேரெக்டாக தான் போக போகிறோம். ஏன்னா வண்டி ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் ஆன் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஜாம்பியா போலீஸ் டிராஃபிக் பாருங்க, ஏதோ ஒரு மார்க்கெட் ஏரியா இது. ஃபுல்லாக என்ன விற்கிறாங்க, மீன், காஞ்ச மீன், அதுக்கப்புறம் என்னமோ இருக்குது கூட எங்கே காஞ்ச மீன், அப்புறம் சில பல வகைகள் விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சன்னி ஃபோயில் போட்டு விட்டோம். ஃபியூல் போட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஓகே மக்களே, ஃபியூல் போட்டாச்சு. இன்னும் வந்து நமக்கு ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருக்குது. 166 கிலோமீட்டர்ஸ். டேரெக்டாக வந்து மெக்கானிக் ஒர்க் ஷாப்புக்கு தான் ஒரு மேப் போட்டிருக்கான்னு சொல்லி, ஸோ முன்னாடி போக சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து பேமெண்ட்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு, நான் ஸ்டார்ட் ஆகும் போச்சுன்னா தலைவலியாக போயிடும். ஓகே கைஸ், ஏதோ சொங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கிட்ட வந்திருக்கோம்.
இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் தெரில. பட் என்னோட கெஸ் படி இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் கேபிட்டல் சிட்டி வந்துடும்னு நினைக்கிறேன். ஒரு செம பெரிய ஒரு காய்கறி மார்க்கெட்டு. பசி உயிர் போகுது, ஆனால் நிப்பாட்ட தான் முடியாது. ஹங்க்ரி லயன். இது வந்து நம்ம ஊர் KFC சிக்கன் மாதிரி இங்கே ஹங்க்ரி லயன். ஓகே கைஸ், கேபிட்டல் சிட்டிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப பெருசு. ஜிம்பாப்வேவோட கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது ஜாம்பியா அது ரொம்ப பெரிய கேபிட்டல் சிட்டி. ஜிம்பாப்வே ரொம்ப சின்ன ஒரு கேபிட்டல் தான். அண்டு இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு அந்த மெக்கானிக் செட் போகிறதுக்கு. டேரெக்டாக மெக்கானிக் செட்டுக்கே போயிட்டு பைக்கை விட்டுட்டு கேப் எதனா பிடிச்சி பக்கத்தில் ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்மளுக்கு வண்டி தான். இந்த கேபிட்டல் சிட்டிலேயே ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில். இசுசு ஓகே கைஸ், இங்கே வந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வந்து இங்கே கராஜ் மாதிரி வச்சுருக்காரு. ஸோ பைக்ஸ் எல்லாமே பண்ணுறாரு. அண்டு நம்ம ரெட் புல்லை ஃபுல்லாக இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் உள்ளே என்னென்ன போயிருக்குன்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணிவிட்டு பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்காக பார்ப்போம். ஓகே பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சின்ன ப்ராப்ளம் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ராக்கராமன் வரும். அந்த ராக்கராமன்லாம் ஃபுல்லாக கழுவிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, ராக்கராம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதே மாதிரி யூகேயில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்ச இருக்கிற KTM கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். வரத்துக்கு மினிமம் ஒரு 20 days ஆச்சு ஆகும். 15 to 20 days ஈஸியாக ஆகும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இங்கே ஜாம்பியாவில் கஸ்டம் கிளியரன்ஸுக்கு டைம் எடுக்கும். ஸோ we have to drop the ride. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் திங். நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் நான் ரூமில் உங்களுக்கு கிளியராக போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மக்களே, லாஸ்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். மீன்ஸ் சொல்கிறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் யா, இட் இஸ் வாட் இட் இஸ். பாய் ப்ரோ. யா, தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அந்த ராக்கராம் வந்து நம்மளுக்கு எதனா அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார் இங்கே லோக்கலில். பட் அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, இதெல்லாமே வந்து ஹையர் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ராக்கராம்ஸு. ஸோ நம்ம வந்து இங்கே லோக்கலில் எதுவும் கிடச்சாலும் போட முடியாது. பட் அட்லீஸ்ட் இப்போதைக்கு கென்யா வரைக்கும் போய்ட்டு தான், கென்யாவில் KTM இருக்குது. அங்கே எதனா வந்து நம்ம போகிறதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமாக ஒரு சைஸ் கூட மேட்ச் ஆகலையா அந்த ஒரு பாட்டு. அண்டு நானும் வந்து ஈபேயில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம். ஈபேயில் வந்து ஆல்மோஸ்ட் 15 days போட்டிருந்தது. ப்ளஸ் அது வந்து வித்தவுட் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டைம் இல்லாமல் 15 days. அது எப்படி இருந்தாலும் இதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு 20 days அதுக்கப்புறம் அது மாதிரி ஆயிரும். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் கேட்டதுக்கு 10 to 15 days ஆகும் அப்படின்னாங்க. பட் இவர் என்ன சொன்னார்னா, இப்போ நம்மளுக்கு இப்போ ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இங்கே பைக் சர்ஜன் சொல்லிட்டு ஒரு கராஜ் வச்சுருக்காரு. பேஷனேட்டட் ஸ்ரீலங்கன் பைக்கர். இங்கே வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கராஜ் வச்சுருக்காப்புல. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து நிறைய டீல் பண்ணியிருக்கேன் சவுத் ஆஃப்ரிக்கா KTM கூட. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனேலாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் 10 days 15 daysன்றாங்கன்னா 20-30 days நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் யோசித்தோம் தட் எப்படி இருந்தாலும் அலாஸ்கா ரைடு பண்ணுறதுக்கு நம்ம கென்யாவில் பைக் வச்சுட்டு போகிறது தான் பிளானு. அன்ஃபார்ச்சுனேட் திங், ஒரு 10 days முன்னாடி இங்கேயே ஆகுது. ஸோ அந்த ஒரு 10 days நான் போய்ட்டு தாராவை ரெடி பண்ணுறது, அலாஸ்கா ரைடுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிறது. ஸோ அந்த வேலையை பார்ப்போம். இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்ல. எதுவுமே வந்து சும்மா நடக்காது. அதுதான் எல்லாத்தையும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை பைக்லேயே வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். இப்போது ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா
டிசிஷன் எடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். என்னமோ தெரியல, ஆஃப்ரிக்கா ரைடு மட்டும் ஃபுல்லாக ஓட்டிடலான்னு பார்த்தா எதனா ஒரு தடை வந்துடுது. பட் இட்ஸ் ஆல் இன் த கேம். என்ன டிசிஷன் எடுக்கிறேன்றத சொல்கிறேன். ரூம் போயிட்டு கொஞ்சம் இன்னும் கிளியராக பீஸ் ஆஃப் மைண்டு. நான் இன்னும் என்ன காலேருந்து எதுவுமே சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. நான் இன்னும் சீரியஸாக லிட்டில் பீட் தண்ணி கூட நான் இன்னும் குடிக்காமல் இருக்கேன் காலையிலேருந்து. ஸோ செம்ம ஒரு எக்ஸாஸ்டிங்காக இருக்கேன். ரூம் போயிட்டு, ஏன்னா எனக்கு பைக் வந்து ரெடி ஆகணுன்றதுலே ரொம்ப மென்டலி இதுவாக இருந்தேன். ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வில் கண்டினியூ. ஓகே மக்களே, அன்ஃபார்ச்சுனேட்டான திங்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கிறது புதுசு கிடையாது. இது வந்து நமக்கு எப்போவுமே நடக்கிறது தான். என்னன்னா வந்து அந்த ராக்கராம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா டீகம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டீகம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்லாம் சூப்பராக இருக்குது, டீகம்ப்ரெஷன்லாம் செம்மையாகுது. ராக்கராம் ஒரு சைட் ஆஃப் ராக்கராம் இன்டேக்குடைய ராக்கராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அவுட்டு. ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணால் வரதுக்கு லேட் ஆகுன்றதுனால சரி ஓகே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. யா கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் யூடியூப்ல இருந்தும் எடுத்துக்கிட்டு அப்படியே. ஸோ சீக்கிரமாக வந்து மீண்டும் சந்திக்கலாம். அண்ட் லவ் யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். சீக்கிரமாக வந்து ஆஃப்ரிக்கா ரைடும் கண்டினியூ ஆகும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். As usual, just eat, sleep, ride and repeat that again. சேனலுக்கு புதுசாக வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. தட்டா பை பை. ஸோ நம்ம யூஎஸ் போகிறோம். நம்மளுடைய அலாஸ்கா ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு பக்கம் ஐ எம் கோயிங் டு மிஸ் ரெட்புல், இன்னொரு பக்கம் ஆஃப்டர் ஸோ லாங் டைம் 6 months அப்புறமா தாராவை போய் பார்க்க போகிறேன். கான்ட் வெயிட். போகலாம்.